கொஞ்சம் விஷால் வந்து நிலை மறந்துட்டாரோ அப்படின்னு தோணுச்சு சார். அன்பா ஆல்ரெடி எல்லாருக்கும் தானே சொன்னாரு, ஏன் அன்பு அந்த சைடு மட்டும் போது இந்த சைடு வரல அப்படின்ற மாதிரி இருந்தது சார். போட்டு விட்டா ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. பேச தெரியறதுனால எதேதோ பேசுற மாதிரி ரொம்ப மோசமா இருக்கு சார் இப்படி பேசுறது. இந்த லவ் மிஸ் ஆகலாமா? இந்த லவ் மிஸ் ஆகலாமா? உங்ககிட்ட அன்பாகவும் உங்கள்கிட்ட கடினமா நடந்துகிட்டு தான் சொல்றாங்கல்ல, உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சுதான்னு கேக்குறேன். ஆமா சார். என்னடா பொழுது போயிருச்சே ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் விஷால். உட்காருங்க விஷால். சார் மனசு உடைஞ்சிடாதீங்க, வாழ்க்கை வழுக்க மாறி சில நேரத்தில் வலிக்க விட்டுரும். வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 77 அண்ட் எபிசோட் 78 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் டன் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. எறா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. சண்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதான் கிடையாது. விஜய் சேதுபதி எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ரயன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காப்ல. யார்கிட்டனா பவித்ரா அண்ட் மஞ்சரி கிட்ட. அதே இடத்துல சௌந்தர்யாவும் உட்கார்ந்துருக்காங்க. பட் வந்து இந்த டிஸ்கஷன்ல கலந்துக்கல, ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ரயன் சொல்றாப்ல, இந்த கேப்டன்சில வந்து நிறைய பேக் பைட்டிங் நடந்திருக்குமோன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப மஞ்சரி சொன்னாங்க, ஆமா விஷால் வந்து ராணுவ மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட், பட் உண்மை என்ன அப்படிங்கிறது சாட்டர்டே எபிசோட் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எனக்கு அப்ப என்னன்றது சரியா புரியல. நேத்து விஷால் சொல்லும் போது தான் இப்படி நினைச்சிருக்காரா அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரயன் ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. அதாவது நம்ம கிட்ட வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவா பேசிக்கிறாப்ல. ஆனா அப்படியே பின்னாடி போயிட்டு ராணுவ கிட்ட அவனுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவா பேசிக்கிறாப்ல. ஆக மொத்தத்தில் எல்லார்கிட்டையும் பாசிட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு அப்ரோச் வந்து பண்ணிக்கிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு. பாசிட்டிவா நம்மளுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இங்கேயும் போய் அதே மாதிரி பாசிட்டிவா பேசியிருப்பாரோ. அப்ப மஞ்சள் சொன்னாங்க, எனக்கு மொத்தமா 2 இடத்துல இந்த கேப்டன்சில கத்தி எடுக்கணும்ன்ற மாதிரி தோணுச்சு. ஒரு இடம் வந்து உன்னை பார்த்து குழந்தைன்னு சொன்னா இல்லையா, அந்த இடத்துலயும் இன்னொரு இடத்துல வந்து இந்த அன்சிதா கிட்ட மட்டும் பார்ஷியாலிட்டியா பிஹேவ் பண்ணா பத்தியா அந்த இடத்துலயும். பட் என்னன்னா இந்த டாஸ்க் வந்து ரொம்ப டைட்டா போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப ரஃபா போயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல போயிட்டு வாங்க நிப்பாட்டுங்க, எல்லாம் லிவிங் ஏரியாக்கு வாங்க, நான் கத்தி எடுத்து குத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கணுமான்ற மாதிரி யோசிச்சு தான் நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ரயனுமே ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாப்ல. அதாவது விஷாலுடைய கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு, பட் எப்ப டாஸ்க்னு ஆரம்பிச்சிச்சோ அதுல இருந்து அவருடைய கேப்டன்சி நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. டாஸ்க் ஸ்டார்ட் ஆன உடனே பண்ண எதுவுமே பாயிண்ட்லெஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்படி ரயனும் மஞ்சரி மாறி மாறி விஷாலுடைய கேப்டன்சியை போட்டு கழுவி கழுவி ஊத்துனதெல்லாம் சௌந்தர்யா ஓரமா உட்கார்ந்து ஒட்டு மட்டுமே கேட்டாங்களே தவிர்த்து இப்படி திரும்பி என்னன்னு கூட பார்க்கலையே. ஆக மொத்தம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி ஓகே விஷாலுடைய கேப்டன்சில இவ்வளவு குறைகள் இருக்கு, இன்னைக்கு போட்டு பொளந்து தள்ள போறாங்க, நம்ம என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட்டா பேசினா நம்மளையும் சேர்த்து பொளந்து விட்டுருவாங்க, சோ இவங்களோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து விஷால பொளந்து விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் உட்கார்ந்து மாதிரியே இருந்துச்சு. அப்புறமா விஜய் சேதுபதி என்ட்ரி கொடுத்தாப்ல. உள்ள வந்த உடனே இதையும் பண்ணீங்க அதையும் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்டா எல்லாத்துக்குமே ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நடந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கடிச்சு வச்சா கூட ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல கடிச்சு வச்சிட்டேன்னு வேற சொல்றாங்க. சரி ரைட், நேத்தே பாதி கேள்விகளை கேட்டாச்சு, மீதி கேள்விகளை இன்னைக்கு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேரா போயிட்டு இல்லத்துல இருக்க செல்லத்தெல்லாம் மீட் பண்ணாப்ல. நேரா கேப்டன்சி மேட்டருக்கு போயிடுவாருன்னு சொல்லி பார்த்தா இல்ல அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வியை கேட்டு கொஞ்ச நேரம் ஓட்டிக்கிறேன்ற பேர்ல 11 வாரம் ஆகி போச்சு. இந்த 11 வாரத்துல ஒவ்வொரு வாட்டி ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா அதுல நானும் ஒரு முக்கியமான ஆள் தான், நானும் வந்து பேசியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து பேசுறாருன்னா அது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. அங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் இருக்கிற மாதிரி காட்டிக்கிற இந்த மாதிரி பர்சன் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்டா விஷால் தான் கை தூக்கலாம்ல. விஷால் கை தூக்கினால யார் பேரை சொல்வாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். அதுக்கேற்ற மாதிரி ஜாக்லின் பேரை சொல்லிட்டு, ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் சண்டைன்னு கிடையாது சார், யாராச்சும் எமோஷனலாகி அழுக ஆரம்பிச்சா கூட அதுல போய் கன்சோல் பண்ற அளவு அவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இப்படிதான் இந்த 11 வீக்ஸ் டிராவல் ஆயிருக்காங்க. அண்ட் அடுத்த பவித்ராவுமே ஜாக்லின் பேர் தான் சொன்னாங்க, எங்க எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனையில என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்ணியே தீரணும்ன்றதுக்காக பேசுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ என்ன யோசிக்கிறா நீங்க இருக்க 13 பேருக்கும் தெரிஞ்சிரும் சார். அண்ட் அடுத்த ரயன் என்சாப்ல ரயன் கண்டிப்பா ஜாக்லின் பேரை சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது ஊர் அறிஞ்ச விஷயம். அதுக்கேற்ற மாதிரி முத்துவன் மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. கரெக்டான பேர் தான். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டா, இவங்க 2 பேருமே நடந்த விஷயத்தை போயிட்டு எல்லார்கிட்டையும் பேசுவாங்க, எல்லார்கிட்டையும் போயிட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவை வாங்கிட்டு வந்து அதை கலெக்டிவா வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எக்ஸாம்பிள் சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அது எக்ஸாம்பிள் சொல்ல தெரியல, கடந்து சுத்திட்டு இருந்தாரு. இவ்வளவு நாள விஜய் சேதுபதி சொல்லுவார் இல்லையா, ஏன்பா சுத்த உருங்க அப்படிங்கிற மாதிரி, அதை இன்னைக்கு ரயன் உண்மையிலேயே பண்ண மாதிரி இருந்துச்சு. எடுத்துக்கிட்டு அவர் வந்து அந்த ஒரு மொமெண்ட்ல வந்துட்டு ஏதாச்சும் ரயனுக்கு ஒழுங்கா சொல்ல வரலன்னு விஜய் சேதுபதி என்ன பண்ணாப்ல, இப்ப சௌந்தர்யா சொல்லுவாங்க அதை கொஞ்சம் கவனிச்சுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப் கொடுக்க, அதுக்கு ஆடியன்ஸ் சைடுல இருந்து கத்துறாங்க கதறாங்க, கிளாப்ஸ் எல்லாம் வருது. அதை பார்க்கும்போது எப்படிரா
எப்படி உண்மையிலே இந்த கிளாப்ஸ் எல்லாம் சௌந்தர்யாக்கு வருதா இல்ல ஆல் செட் பண்ணி தான் மாதிரி சவுண்ட் எல்லாம் வர வைக்கிறீங்களான்ற டவுட் எனக்கே ஹெவியா வருதுடான்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு வாரம் முழுக்க ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே அவனுக்கு பெருசா கிளாப்ஸ் வர மாட்டுது. ஆனா இந்த வாரம் முழுக்க நெகட்டிவா மட்டுமே பண்ணிட்டு இருந்தது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சௌந்தர்யா தான். ராணவ மேட்டர்லாம் முழுக்க நெகட்டிவா மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து விஷால் வந்து நெகட்டிவா பண்ணும்போது விஷால் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. டாஸ்க்லயும் ஒன்றும் பண்ணல, சும்மாவே ஏறி உட்கார்ந்துருந்தாங்க. ஃபர்ஸ்டா அவுட் ஆகி வெளியே போனது சௌந்தர்யா தான். ஸோ இந்த மொத்த வாரத்தையும் எடுத்து பார்த்தா ஜாக்லினை பின்னாடி கழுவி ஊத்துனது சௌந்தர்யா தான். டாஸ்க்லயும் ஒழுங்கா ஒன்றும் பண்ணல. அண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா பண்ணிருக்காங்கன்னும் போது எப்படி இவ்வளவு கிளாப்ஸ் வருது எனக்கு சத்தியமா புரியலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலேயே சௌந்தர்யாக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்களா? அப்படி நம்ம சேனல் பார்க்கக்கூடிய ஃபேன்ஸ் சௌந்தர்யாக்கு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆஜராகுங்க. நானும் நம்பிக்கிறேன் ஓகேப்பா சௌந்தர்யாக்கு இவ்வளவு ஹெவி ஃபேன்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி. இப்ப சௌந்தர்யா கவனிங்க, சொல்லுங்க சௌந்தர்யா. அண்ட் சௌந்தர்யாவும் இப்பெல்லாம் யார் பேரை சொல்லுவாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். நாமினேஷன் வந்தாலும் சரி, போஸ்ட் பெர்ஃபார்மர் வந்தாலும் சரி, இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சாலும் ஜாக்லின் பேரை சொல்லிடுவாங்க இல்லையா. விஷாலோட கூட்டணி வேற, அதுக்கேற்ற மாதிரி ஜாக்லின் பேரை வந்து சொல்லிட்டு ஒருத்தங்க தப்பு பண்ணாங்கன்னா இவங்க போயிட்டு தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னு போய் அழுதாங்கன்னா ஏன் அழுகுறீங்கன்னு சொல்லிட்டு கன்சோலும் பண்ணுவாங்க. சார் இது ரெண்டுமே பண்றது வந்து அட்டென்ஷனுக்காக தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே முத்துக்குமரன் பேரை சொல்லிட்டு முத்துக்குமரன் தான் அந்த சண்டையவே ஆரம்பிச்சு வச்சிருப்பாப்ல. ஆனா அதுக்கப்புறம் காணாம போயிடுவாரு. அந்த சண்டை அப்படியே ஊதி பெருசாகி வெடிக்கிற நேரத்தில் இருங்கடா நான் ஒரு கருத்து சொல்றேன்டா அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லி முடிச்சு வச்சிருவாப்ல. இது எல்லாமே அட்டென்ஷனுக்காக தான் அவரும் பண்றாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒரு கருத்து கொடுத்தனா கரெக்டா இருக்கும்னு நம்புறாங்கல்ல, அவர் அட்டென்ஷனுக்காகவே அது பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்ல எல்லாருமே அட்டென்ஷனுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணதான் செய்றாங்க, இல்லன்னு சொல்லி சொல்லிட முடியாது. அதுலயும் குறிப்பா ஜாக்லின் முத்துக்குமரன் இவங்க எல்லாம் அட்டென்ஷனுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஷோல நம்ம வெளியே காமிச்சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்ன்றதுக்காக பண்றாங்க. பட் இவங்கெல்லாம் வந்து ஜென்யூனா ஒரு சண்டை நடக்குது, அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம கருத்தை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லையா. இதெல்லாம் பண்ணாம நான் முழுக்க டிஃபரெண்டான ஸ்டைல்ல ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மண்டையை விரிச்சு போட்டு ஆடுறது, போயிட்டு கா 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 கான்னு கத்துறது, அப்புறம் இந்த மண்டையை இப்படி வந்து தூக்கி போட்டு ப்ரொவோக் பண்றது, ட்ரிகர் பண்றது, ரியாக்ஷன் பண்றது, இந்த மாதிரி யார் அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா சௌந்தர்யா தான். ஆனா எவனுமே ஏன் சௌந்தர்யா பேர் இந்த இடத்துல சொல்லலன்றதா எனக்கு தெரியவே இல்லை. ஏன் தெரியுங்களா? எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேங்குது. அண்ட் அடுத்தா வந்து அருணுமே ஜாக்லின் பேரை சொல்லிட்டு எந்த ஒரு சண்டை வந்தாலும் அந்த இடத்துல போயிட்டு அவங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் அடுத்த ரஞ்சித்துமே அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லுவேன் அப்படிங்கிற பேர்ல இந்த லேபர் டாஸ்க் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து ஜாக்லின் மேனேஜரா இருந்தாங்க. முத்து வந்து கண்டிச்சிட்டாங்க. கண்டிச்சதுக்கு அப்புறம் முத்துக்குமரன் ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டாப்ல. அதுக்கப்புறமா போயிட்டு முத்துக்குமரனுக்கும் கன்சோல் பண்றாரு. சோ கண்டிக்கிறதும் இவங்களாவே இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து அவர் கன்சோல் பண்றது இவங்களாவே இருக்காங்க. சோ ரெண்டுமே பண்றாங்க, இது ரெண்டுமே அட்டென்ஷனுக்காக தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாப்ல. முத்துக்காகவும் போய் அந்த சைடும் பேசுவாங்க, ஸ்டேஷன் சீக்கிங்காக அங்க ஜாக்லின் இருப்பாங்க. அண்ட் எல்லாருமே வரிசையா ஜாக்லின் பேரை சொல்லிட்டு போயிடலாம், அது ரொம்ப ஈஸியா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது மஞ்சரி வந்து அருண் பிரசாத் சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப ஜெனினாவும் இருந்துச்சு. அருண் பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க்ல தன்னை ஒரு நல்லவனாவும் தன்னை ஒரு ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக பல வேலைகள் வந்து பாப்பாப்ல. அதுதான் உண்மையிலேயே அட்டென்ஷன் சீக் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ரொம்ப உண்மைதான். ஏன்னா டெவில் டாஸ்கை எடுத்துக்கோங்க, ஈவன் இந்த பொம்மை டாஸ்க்ல கூட கடைசியில் ஓடி போய் ஜெப்ரி பொம்மையை வச்சு எப்படி அந்த வீட்டுக்கே ஹீரோ ஆயிட்டனா அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணாப்லையா. ஈவன் இந்த லேபர் ஓரியன்ட் ஸ்கில்ட் ஓரியன்ட் வந்த டிஸ்கஷன் ஆகட்டும், அது சம்பந்தமா வந்த டாஸ்க் ஆகட்டும், அதுல ஒரு பேசின டைலாக் ஆகட்டும், ஈவன் இந்த வாரம் நடந்த டாஸ்க்ல கூட ஏன்பா அடிச்சுக்கிறீங்க, அடிச்சுக்காம எப்படி விளையாடலான்ற மாதிரி யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாகட்டும் சொல்லிட்டு முழுக்க அதுதான் அவருடைய பிஹேவியரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. தன்னை ஒரு நல்லவனாகவும் ஹீரோவாகவும் வெளியே காட்டிக்கிறதுக்காக அவர் பண்ணக்கூடிய முயற்சியா தான் இருந்துச்சு. அதை வெளிப்படையா போட்டு உடைச்சு விட்டாங்க. டாஸ்க்ல அருண் அந்த அட்டென்ஷன் சீக்கிங் பண்றாரோ அப்படின்றது எனக்கு தோணியிருக்கு. அந்த அடுத்த ராணா வந்து முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சும்மா வந்து பேசிட்டே இருக்காரு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மத்தவங்களா தான் சரி ஓகே சொல்லி விட்டுறாப்ல. இங்க ராணவாச்சே சரி கொஞ்சம் குறைவா அப்படிங்கிற பேர்ல முத்துக்குமரன் வந்து உனக்கு சில டைம் கன்ஃபியூஷன் வரும்போது கிளியர் பண்ணி விடுறாருல, ஆமா விடுறாரு சார், அப்புறம் ஒரு பேசுறது கரெக்டா தானே இருக்கு, சரி ஓகே முத்துக்குமரன் விட்டுரு வேற யாரை சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ராணவ சொல்லுவேன் சார். ராணவ பொறுத்த வரைக்கும் அவன் என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள தெரியாத ஒரு ஆளா இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் தோத்தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னை வெளிக்காட்டிக்கிறதுக்காக அட்டென்ஷன் சீக்கிங் பண்றான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லையா. ஓ ராணவ அப்பலாம் பண்றானா, சரி ஓகே அந்த ராணவுக்கு நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்றேன்னு சொல்லிடு, ஆனா எந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் பண்றாங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவனா சார் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது நான் இருக்கேன்ற மாதிரி வாலண்டரா போய் பேசுவான் சார் அப்படிங்கிற மாதிரி எவனையோ பத்தி பேசுற மாதிரி அவரை பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தாப்ல. சரி ஓகேன்னு சொல்லி அவரு கலாய்ச்சி விட்டாப்ல. இன்னொருத்தர் போய் விஷயம் தலை போட்டு நமக்கு இதுல பேர் வரணும் அந்த பையன் எதிர்பார்ப்பான்ல. ஆமா சார்.
அண்ட் அடுத்த முத்துக்குமரன் நெஞ்சு நின்ற உடனே ஆடியன்ஸ் சைடுல பயங்கரமான கிளாப்ஸ் வந்துச்சு. இருந்தாலுமே முத்துக்குமரன் ஃபேஸ் வந்து கொஞ்சம் சுருங்கி போய் தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க்ல பண்ண வேலை அந்த மாதிரி இல்லையா. அவ விஜய் சேதுபதி சொன்னா அப்படி பாருப்பா தப்பு பண்றது மனுஷனோட இயல்பு தான், அதுக்காக இப்படி உடஞ்சி போயில உட்கார வேணா, நீ ஜாலியா பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் சௌந்தர்யா அண்ட் ராணவ் பேரை வந்து சொல்லுவேன். சார் சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்க போய் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டாச்சு வந்துடணும், ஏதாச்சும் ஒரு பங்களிப்பை கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அட்டென்ஷன் சீக்கிங்க்கு எந்த அளவு வேணாலும் இறங்கி போலாம் அப்படின்னா கண்டிப்பா சௌந்தர்யா தான் சார் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே சொல்லி விட்டாப்ல. யாரும் சொல்லாதது முத்துக்குமரன் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அண்ட் கூடவே ராணவ பொறுத்த வரைக்கும் உனக்கு 3 வேளை சாப்பாடு வேணுமா இல்ல அட்டென்ஷன் வேணுமான்னு சொல்லி கேட்டா அவன் அட்டென்ஷன் தான் வேணும்ன்ற மாதிரி கேட்பான். சார் அப்படிப்பட்ட ஆள் தான் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. அவருக்கு 3 வேளை சாப்பாடு வேணுமா இல்ல இன்னைக்கு 3 அட்டென்ஷன் வேணுமான்னு கேட்டா சாப்பாடு வேணா அட்டென்ஷன் கொடுங்கன்னு கேட்டுருவாங்க சார். அண்ட் அடுத்த அன்ஷிதா என்சாக வழக்கம் போல ஜாக்லின் பேரை வந்து சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் சார். அந்த பிரச்சனையில் போயிட்டு இவங்க சம்மந்தமே இல்லாம ஷபா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருக்கிற பிரச்சனை விட்டு நீ ஏன் ஷபான்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி மொத்த பேர் இந்த பக்கம் திரும்பிடுவாங்க. சார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உள்ள போயிருவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதேதான் எல்லா இடத்துலயும் வரும், தேவை இருக்கு தேவையில்லை எல்லாம் பார்க்க மாட்டேன். அண்ட் ஃபைனலா தீபக் கிட்ட கேட்கும்போது தீபக்குமே ஜாக்லின் பேர் தான் சொன்னாப்ல. இவர் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா சொன்னாப்ல. அதாவது ஜாக்லினுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக முன்னாடி வந்து நின்று அவங்களுக்கு பதிலா இவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லி விட்டாப்ல. அண்ட் அடுத்தா இவங்களுக்கே டஃப் கொடுக்கிறது ராணவ் சார் அப்படிங்கிற மாதிரி ராணவ் பேரும் சேர்த்து சொல்லி விட்டாப்ல. தாண்டி ஓவர்டேக் பண்றதுக்கு வந்திருக்காரு மிஸ்டர் ராணவ். அண்ட் ஃபைனலா ஜாக்லின் கிட்ட கேட்கும்போது ஜாக்லின் சூப்பரா சொன்னாங்க. இந்த அருண் விஷாலும் எப்படா முத்துக்குமரனை எவன்டா தாக்குவான்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்க. எவனாச்சும் ஒருத்தர் அடிச்சா போதும் இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு உடனே உள்ள குதிச்சிருவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே அதே மாதிரி தான் சார் அன்ஷிதாக்கு ஒண்ணுனா அந்த விஷால் அண்ட் ஜெஃப்ரி 2 பேரும் பாஞ்சி போயிருவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னமா அதெல்லாம் பாசம் இல்லைன்னு சொல்லிட்டு பாசம் தான் சார், சரியான பாசம் சார் அப்படிங்கிற மாதிரி சர்க்காஸ் ஒன்று பண்ணி விட்டாங்க. செம்மையா இருந்துச்சு. பாசம் கேரிங் எல்லாம் கிடையாது சார், பாசம் பயங்கரமான பாசம் சார் அது. அண்ட் ஃபைனலா ஜாக்லின் கிட்ட சரி ஓகேமா எல்லாரும் ஓம் பேரே சொல்லிருக்காங்க, இதோட உங்களுடைய கருத்து என்னமா அப்படி கேட்கும்போது இல்ல சார் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்னுடைய கருத்து என்னவோ அதை நான் பதிவு பண்ணுவேன் சார். ஒருத்தங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாங்கன்னா போய் கன்சோல் பண்ண தான் சார் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னோட கருத்தை சுதந்திரமா இந்த வீட்டுல சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அண்ட் அப்படி இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் கேட்கும்போது முத்துக்குமரன் சொன்னாப்ல ஒரு சண்டை கரெக்டா போயிட்டு இருக்க வரைக்கும் நான் உள்ள போக மாட்டேன் சார், அது கொஞ்சம் டர்ட்டி ஆகுது அப்படிங்கும் போது நான் உள்ள போவேன், என்னுடைய கருத்தை அந்த இடத்துல சொல்றது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாப்ல. அங்க பேசிட்டு இருக்கிறதா தப்புனா அதை சொல்ல வேண்டியது இந்த வீட்டினுடைய கடமைன்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலா இந்த டாபிக்கை இப்படி கேட்காம அப்படியே மாத்தி கேட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதாவது இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அந்த பிரச்சனை நடந்துட்டு போட்டு நமக்கு அதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓரமா ஏமா உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தா பல பேரை வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனையில நம்ம போயிட்டு வாய்ஸ் அவுட் பண்ணி அந்த பிரச்சனைக்கு ஒரு கருத்து சொல்லி அதை முடிப்போம்னு நினைச்சவங்க பேரை வந்து எல்லாரும் சொல்லி விட்டு என்னமோ அவங்கள நெகட்டிவ் மாதிரி காட்டுறது தான் இங்க காமெடியா இருக்கு. அப்பா பாத்தீங்களா என்ன அது புல் அரிக்குது ஐயா நீர் புறா. அப்புறமா விஜய் சேதுபதி பிரேக் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஆடியன்ஸ் கையில மைக்க கொடுத்து ஒரு மேடம் கிட்ட கேட்க சொல்றாங்க. அந்த மேடம் கேட்கறாங்க உங்களை பத்தி பயங்கரமா ட்ரோல் பண்றாங்களே, நீங்க வந்து சில பேருக்கு பார்ஷியாலிட்டி காட்டுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, ஆனா அந்த கண்டஸ்டன்ட் வெளியே போயிட்டாங்கன்னா இன்னொரு ஆளை சூஸ் பண்ணி இவங்களுக்கு நீங்க பார்ஷியாலிட்டி காட்டுற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய பேசுறாங்களே, இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா, இதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொல்றாப்ல இது எல்லாத்தையுமே நான் ப்ரொமோஷனா தான் எடுத்துக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஷோ பாக்குறாங்க, எல்லாரும் அவங்களோட ஒப்பீனியனை சொல்றாங்க, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, எனக்கு நெருக்கமானவங்க நிறைய ஒப்பீனியனை சொல்லுவாங்க, அப்ப நான் தேவையானதை மட்டும் எடுத்துப்பேன், தேவையில்லாத நான் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கூடவே இது எல்லாமே என் கையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது, இது எல்லாமே விஜய் டிவி ஓடுது, அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ரவீந்தர் ஏன் ஃபர்ஸ்ட் வீக்கே அனுப்புறீங்க, வேணா ஒரு வாரம் எக்ஸ்ட்ராவா ஹோல்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நான் கேட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆர்ஜி ஆனந்திக்கு ஓட்டு வரலையா, அவங்க எவிக்ட் ஆகுறாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அண்ட் இப்போ வீட்டில் இருக்காங்க பாத்தீங்களா, இதுல பல பேருக்கு எப்படி ஓட்டு வருது அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. எப்படி சார் ஆனந்திக்கெல்லாம் ஓட்டு கம்மியா வருது கேட்டேன் நான். அவ்வளவுதான் முடியும், அதை தாண்டி எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் எந்த சீசன்ல இல்லாம இந்த சீசன்ல மட்டும் தான் வெளிய மக்கள் என்னெல்லாம் பேசுறாங்களோ, என்னென்ன ஒப்பீனியன்லாம் எடுத்து வைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து கவனிச்சு அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அதை ஆடியன்ஸ் கிட்ட சொல்லி கேட்க சொல்லி அதுக்கு விஜய் சேதுபதி பதில் சொல்லிட்டு இருக்காப்ல. கிட்டத்தட்ட அது பதில் மாதிரி இல்ல, நான் கொடுக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஏன் தப்பு கிடையாதுமா, விஜய் டிவியோட தப்பு தான். குறும்படம் போட சொல்லி நீங்க கேட்டீங்களா, நானும் வந்து டீம் கிட்ட கேட்டேன், அவங்க போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்றது. அது மட்டும் இல்லாம ரவீந்தர் ஃபர்ஸ்ட் வீக்கே ஏன் வெளியே அனுப்புறீங்கன்றதெல்லாம் நான் கேட்டனே, ஆர்ஜி ஆனந்திக்கு ஓட்டு வரலையால நான் கேட்டனே, இங்க இருக்கிற பல பேருக்கு ஏன் ஓட்டு வருதுலாம் நான் கேட்டிருக்கேனே, உங்களுடைய பிரதிபலிப்பா தான் நான் இங்க இருக்கேன். பட் இருந்தாலும் நான் என்ன பண்றது, இது எதுவுமே என் கையில இல்ல, முழுக்க முழுக்க விஜய் டிவி கையில தான் இருக்கு. ஆக மொத்தத்தில் நான் அந்த ஷோக்கு வெறும் ஹோஸ்ட் மட்டும் தான், மற்றபடி என்கிட்ட எந்த பவரும் கிடையாது. கிட்டத்தட்ட உங்களை மாதிரி நானும் ஒரு ஆடியன்ஸ் தான் அப்படிங்கறத சொல்லாம சொல்றாரோன்ற மாதிரி தான் இருக்குது. அந்த பொம்மை நான் தான், நான் கடை ஓனர் நிச்சயமா இல்ல. அப்புறமா இந்த கேப்டன்சி டாஸ்கோட டிஸ்கஷனுக்கு வந்தாப்ல விஷால் கிட்ட என்னப்பா போன வாரமே நீ சொன்ன ஏதோ அன்பால ரூல் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டதுக்கு இல்ல சார் அன்பு மட்டும் கிடையாது சார், நான் தான் சொன்னேன் சார் ஒரு காமெடி படம்னா அதுல எல்லா எமோஷனும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ஓகேப்பா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ரயன் கிட்ட கேட்டாப்ல. ரயன் வந்து என்ன பார்த்து குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சார். நானும் வந்து பதிலுக்கு அங்கிள்
அங்கிள் நான் சொன்னேன், பட் அது கேப்டன் பேசக்கூடிய பேச்சு மாதிரி இல்ல சார். ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு சார், போக போக அசினுக்கு மட்டுமே பயங்கரமா சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு சார். ஜாக்லின் கிட்ட ஒரு மாதிரியும், பவித்ரா கிட்ட ஒரு மாதிரியும், அன்சிதா கிட்ட ஒரு மாதிரியும் பேசின மாதிரி இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ரொம்ப சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு சார் ஒரு செட் ஆஃப் பர்சன் சார். அண்ட் அடுத்த பவித்ரா கிட்ட கேட்கும்போது பவித்ரா தான் சொன்னாங்க, பவித்ரா அப்படின்னு சொல்லி கத்தும்போது நல்ல சவுண்டா இருந்துச்சு சார். அசின் சொல்லும்போது ரொம்ப கம்மியா கேட்டுச்சு சார். அவர் பண்ற தப்ப அவர்கிட்ட சொல்லும்போது அவர் அக்செப்டே பண்ணிக்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சொன்னதுக்கு அப்புறமா மூணாவது சவுண்ட் கிட்ட கேட்டாங்களா. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் இப்போ என்னதான் விஷாலுடைய பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் அந்த இடத்துல விஷால் கிட்ட பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசி உசுப்பேத்தி விட்டுருந்தாலும் இப்போ அப்படியே அகைன்ஸ்டா பேசுறாங்க. அதாவது விஷாலை பொறுத்த வரைக்கும் அன்சிதா கிட்ட கொஞ்சம் லைட்டா பார்ஷியாலிட்டி காட்டின மாதிரி தான் சார் இருந்துச்சு. அந்த இடத்துல மட்டும் லைட்டா கொஞ்சம் பார்ஷியலா போயிட்டாரோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏமா விஷால் கூடவே சுத்திக்கிட்டு இருந்தியே, விஷாலுக்கு வந்து எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருந்தியே, இப்போ சொல்ற இந்த வார்த்தையெல்லாம் அப்பவே நீ விஷால் கிட்ட சொல்லியிருக்கலாமே, அங்க சொல்லாம இங்க மட்டும் சொல்றதுக்கான காரணம் என்னமா, காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டாஸ்க்ல மட்டும் அவர் ஒருத்தவங்களுக்கு மட்டும் அந்த பாசத்தை கொடுத்துட்டாரு. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எப்படி பல்ட்டி அடிச்சா எப்படி எல்லாம் கிளாப்ஸ் வரும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கறத இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் அங்க மிஸ் ஆயிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இதே சௌந்தர்யா தான் விஷால் கிட்ட போயிட்டு ஜாக்லின் நடிக்கக்கூடிய ஆள் தான், மஞ்சரி பொய் பேசக்கூடிய ஆள் தான், அன்சிதா முகத்தை பார்த்தா தெரியாதா உண்மை சொல்றாளா பொய் சொல்றாங்கன்னு, அவ உண்மைதான்டா பேசுறா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தேவையான கருத்தெல்லாம் எடுத்து உள்ள சொருகி விட்ட சௌந்தர்யா அதே ஃப்ரெண்டா இல்லடா நீ வந்து மத்தவங்க கிட்ட வேற மாதிரி இருக்கு, அன்சிதான் வரும்போது கொஞ்சம் பார்ஷியாலிட்டி காட்டுற மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் மாத்திக்கொண்டு சொல்லிருக்கலாமே, ஏன் அங்க அதை சொல்லல? அது அனாவசியம். ஏன்னா இதெல்லாம் எங்க சொன்னா கிளாப்ஸ் வரும்ன்றது அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அங்க தான் அந்த விஷயத்தெல்லாம் ஓபன் பண்ண முடியும். இதே மேட்டர் தான் ஜாக்லின் கிட்டே அவங்க பண்ணாங்க. ஜாக்லின் கிட்டே நேரா போயிட்டு ஃப்ரெண்டா எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லாம நாமினேஷன்ல போய் சொல்றாங்க அப்படின்னா என்ன காரணம்? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அண்ட் அடுத்த ஜாக்லின் ரொம்ப ஓபனாவே அவரை கேப்டன் ஆகிறதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு அன்பான கேப்டனா இருந்தாரு. அண்ட் குறிப்பா ஜாக்லின் பவித்ரான்றது ஹை பிச்சிலையும் அசின் அப்படிங்கிறது லோ பிச்சிலையும் இருந்துச்சு. அண்ட் குறிப்பா அசினுக்கு ஒரு பிரச்சனை கேப்டனா எப்பனாலும் ஓடி வர மாதிரி இருந்தாப்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சு விட்டாங்க. திரும்பி ஜாக்லின் அப்படின்னு கத்திட்டு அசின் அமைதியா அசின் அப்படின்னு சொல்லும்போது அந்த அடுத்த மஞ்சளிட்டு கேட்கும்போது மற்ற நேரத்தில் பெருசா கேப்டன்றது தேவைப்படாது சார், டாஸ்க்ன்ற நேரத்தில் தான் தேவைப்படும். பட் அந்த டாஸ்க்லயுமே முழுக்க முழுக்க அன்சிதாக்கு மட்டும் தான் ஒரு கேப்டனா இருந்தாப்ல, அவருடைய அன்புமே அன்சிதாக்கு மட்டும் தான் கொஞ்சம் பார்ஷியாலிட்டியை காமிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அன்பா ஆல்ரெடி எல்லாருக்கும் தானே சொன்னாரு, ஏன் அன்பு இந்த சைடு மட்டும் போது இந்த சைடு வரல அப்படின்ற மாதிரி இருந்தது சார். அந்த அடுத்த அன்சிதா கேட்ட உடனே இவங்களுக்கு எல்லாம் பேச தெரியுன்றதுக்காக கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுங்க. அதை பார்க்கும்போது ஏமா அப்படி ஒரு விஷயமே இந்த வீட்டுக்குள்ள நடக்கவே கிடையாது, நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து கிரியேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படித்தானமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இத்தனைக்கு இந்த டயலாக் இந்த விஜய் சேதுபதி ராணுவ மேட்டர்ல அன்சிதாவை பார்த்து கேட்ட கேள்வி, அந்த கேள்வி இப்ப இவங்கள பார்த்து இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. பேச தெரியறதுனால எதேதோ பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த கூடவே இவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வழக்கமா ஒரு அழுகை ஒன்று போடுவாங்க இல்லையா, அந்த அழுகை இங்கேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது ஏமா டாஸ்க்னு வரும்போது அங்க சண்டைன்னு ஒன்று போடும்போது அப்பெல்லாம் உனக்கு வராத அழுகை, அப்பெல்லாம் அடைக்காத உன் தொண்டை, இப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க உன் மேல வந்து ஒரு அலிகேஷனை வச்சுட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா மட்டும் உனக்கு எங்க இருந்து தாமா வருது? அது எப்படிமா ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்டா மட்டும் 2 டைலாக் மேல உனக்கு வாயே வர மாட்டுது, ஆனா வீக் டேஸ்ல சண்டை போடும்போது 3/4 மணி நேரத்துக்கு கேப் போடாம பேசுறன்றது ஒண்ணுமே புரியலையே. நீதாமா உண்மையிலேயே இந்த வீட்டோடைய ஆஸ்கார் நாயகி அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான ஹெவி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப விஜய் சேதுபதி என்னமா இப்ப கேப்டன்ஷிப் பத்தி சொல்ல போறியா இல்லையா, உனக்கு டைம் வேணுமா அப்படின்னு கேட்டோம். டைம் வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டு உட்கார்ந்தாங்க. அவங்க பேசின விடுங்க, நீங்க சொல்லுங்க. டைம் வேணுமா உங்களுக்கு? உட்காருங்க. அண்ட் வழக்கமா வீக்கெண்ட் எபிசோட்ல அன்சிதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனல் ஆக்டிங் போட்ட உடனே விஜய் சேதுபதி உடனே ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பார் இல்லையா, சரி சரி உட்காரும் அப்படிம்பார் இல்லையா, அந்த மாதிரிலாம் எனக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு இது பார்த்து பழகி போச்சு. இப்போ என்ன சொல்ல போறியா, டைம் வேணுமா, டைம் வேணும் சரி உட்காரு அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா ஹேண்டில் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. டைம் வேணுமா உங்களுக்கு? உட்காருங்க. அண்ட் அடுத்த முத்துமுரண்டு கேட்கும்போது விஷாலை பொறுத்தவரைக்கும் ஒரு பொறுப்பான கேப்டனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆரம்பத்தில் உண்மையிலேயே பொறுப்பான கேப்டனா தான் இருந்தாரு. பட் டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா முழுக்க அவருடைய பொறுப்பு வந்து அன்சிதா கிட்ட மட்டுமே இருந்துச்சு. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல அன்சிதா பேரை சொன்னா இவர் போய் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொன்னார். அங்கேயும் அன்சிதான்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல, நான் செல்லமா கூப்பிடுற அசின் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சார். அது வந்து மற்றவங்களெல்லாம் குத்தி காட்டுற மாதிரி இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. கொஞ்சம் விஷால் வந்து நிலை மறந்துட்டாரோ அப்படின்னு தோணுச்சு சார். அண்ட் இந்த வீட்டுக்குள்ள விஷாலை விட்டு கொடுக்காம பேசக்கூடிய பல பேர்ல ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரஞ்சித். பல இடத்துல வந்து விஷால் தப்பே பண்ணியிருந்தாலும் விட்டு கொடுக்காம பேசுவேன்னு சொல்லி பேசி இவர் வாங்கி கட்டிப்பாப்ல. பட் இப்போ அவரே வந்து ரொம்ப ஓப்பனா சொல்றாப்ல, இல்ல சார் விஷாலுடைய கேப்டன்சி கொஞ்சம் பார்ஷியாலிட்டியா இருந்துச்சு, மத்தவங்க கிட்ட ஒரு மாதிரியும் அன்சிதா கிட்ட வேற மாதிரியும் பிஹேவ் பண்ணாருன்ற மாதிரி அவரே சொல்லிட்டாப்ல. எனக்கு ஏதோ ஒரு ஒருதலை பட்சமான ஒரு பாசம் இருக்கிறனா இருந்திருக்கணும்ன்றது நான் விஷால்ட்ட எதிர்பார்க்கல. அண்ட் ஃபைனலா அன்சிதா கிட்ட மறுபடியும் என்னமா விஷாலுடைய கேப்டன்சி பத்தி பேச போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ நான் பேசுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி எஞ்சிட்டு இந்த டாஸ்க்ல அதிகமான சண்டை நான் தான் சார் போட்டேன், அதனால தான் எல்லாம் இந்த மாதிரி சொல்லுது
அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏமா அது எல்லாமே விஷால் மேல வச்ச குற்றச்சாட்டு, ஓ மேல வச்சது கிடையாது. இப்போ விஷாலுடைய கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அதை மட்டும் சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஆனா என்ன தவிர்த்து பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு கேப்டன்சி சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னது ஒன்ன தவிர்த்தா என்ன தவிர்த்துனா என்னதுமா சொல்லி கேட்டா, இல்ல சார் என்ன அசின் அசின் கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு நானும் பல தடவை சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். நீ மாறுமா உன அசின் கூப்பிடாதுன்னு யாரும் சொல்லல, உன அசின் கூப்பிடலாம் திருச்சான் கூப்பிடலாம், ஏன் நயன்தாரன் கூட விட்டு போட்டோம், அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ பிரச்சனை என்னன்னா மத்தவங்கள ஒரு மாதிரியும் ஒன்னும் ஒரு மாதிரியும் பார்த்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அது உங்களுக்கு தெரிஞ்சான்னு சொல்லி கேட்டா ஆமா சார் எனக்கு தெரிஞ்சிச்சு, நானே போயிட்டு பல தடவை அவன் சொல்லி பார்த்தேன் சார், ஆனா அவன் கேட்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பல்ட்டி அடிச்சிட்டாங்க. ஏம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாருக்கும் பேச தெரியுதுன்றதுக்காக என்ன வேணா பேசுறான்ற மாதிரி பேசுறாங்க சார், எனக்கு ஒன்றும் புரியல சார், ரொம்ப மோசமா பேசுறாங்க சார் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தேன். இப்போ கேட்டா நானே போயிட்டு விஷால் கிட்ட சொன்னேன் சார், நிறைய தடவை அந்த மாதிரி அசின் கூப்பிடாத, ரொம்ப மெதுவா சொல்லாத, எல்லாரும் ட்ரீட் பண்ற மாதிரி என்ன ட்ரீட் பண்ணுன்னு சொல்லி அவன் தான் சார் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே போட்டு கொடுக்குறியே, அது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாகக்கூடிய தைரியமும் தந்திரமும் எனக்கு மட்டும் தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த தைரியம் வந்து அன்சிதாக்கு மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கத்தி லைட்டா அவங்க பக்கம் திரும்பின உடனே அப்படியே காலில் விழுந்து உங்களுக்கு தெரிஞ்சது வித்தியாசம் தெரிஞ்சது உங்களுக்கு? ஆமா அங்க பேசும்போது தெரிஞ்சது. அண்ட் ஃபைனலா விஷால் கிட்ட கேட்கும்போது விஷால் என்னதான் சொல்ல போறான்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா நான் ஜாக்லின் கிட்டயும் பவித்ரா கிட்டயும் பேசினேன் சார், அதே மாதிரி தான் சார் அன்சிதா கிட்டயும் அன்சிதா பேரை சொல்லி தான் சார் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. நீ பேரை சொல்லி சொன்னதெல்லாம் ஓகே தான் பார், ஆனா இவங்க கிட்ட வேற மாதிரி அவங்க கிட்ட வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சார் அன்சிதா பொறுத்த வரைக்கும் சொல்லாத ராணாவ் அப்படி பேசாத ராணாவ் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து வாய்ஸ் ரைஸ் ஆயிட்டு மேல போயிட்டே இருக்கும் சார். அந்த மாதிரி அவங்க ரொம்ப கத்துனதுல நான் கத்துனது கேட்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்ப ஜாக்லின் நினைச்சு இல்ல சார் என் கிட்ட மட்டும் கிடையாது பவித்ரா கிட்டே அவன் அந்த வேலையை தான் பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் போட்டு கொடுத்தாங்க. அண்ட் அடுத்த முத்துமுரனுமே மஞ்சரி வந்து அன்சிதாவை பிடிச்சி வச்சிருந்தாங்க, கேப்டன் வந்து ரிலீஸ் பண்ண சொன்னாப்ல. அண்ட் அங்க போய் உட்காந்து மறுபடியும் போயிட்டு பாஞ்சாங்க இல்லையா, அந்த மேட்டரை கேட்டா இல்ல சார் நான் ரிலீஸ் மட்டும் தான் சார் பண்ணேன், இந்த ரூலுக்குலாம் நான் ஓகேவே சொல்லல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. எங்க விட்டோமோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றது நான் சொல்லும் போதும் நான் அதை சொல்லவே இல்லை ரூல்ல வந்து. அண்ட் இவ்வளவு பேர் இவ்வளவு சொல்லியுமே கடைசி வரைக்கும் விஷால் நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன் சார், நான் அப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்ணவே இல்லை சார், இவங்க எல்லாம் வேணும்னே சொல்றாங்க சார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இதுல சாட்சிக்கு வேற ஜெஃப்ரிட் வேணா கேட்டு பாருங்க சார், நான் வந்து அன்சிதா எப்படி கத்துறேன்னு சொல்லி கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா. உடனே ஜெஃப்ரி கிட்ட கேட்டோம், ஜெஃப்ரி என்சி இல்ல சார் ரொம்ப பொறுமையா தான் சொன்னாப்ல அன்சிதா கிட்ட, மத்த எல்லா கிட்டயும் பயங்கரமா கத்துனார் சார் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லி விட்டான். உடனே இல்லப்பா எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக நீ சொல்றியா, இல்ல சார் அப்படிலாம் சொல்ல சார், இல்ல நான் கேட்கறதுக்காக சொல்றியா, இல்ல சார் எனக்கு பார்த்து தான் சார் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டான். ஆக மொத்தம் விஷால் கூப்பிட்ட சாட்சியுமே கவுத்தி விட்டாங்கன்றதுனால இப்ப என்ன பண்ணனே தெரியாம விஷால் மூஞ்சி சுருங்கி போச்சு. கிட்ட வந்து பொறுமையா சொன்னார் சார். யார் கிட்ட? அன்சிதா கிட்ட. மத்தவங்க கிட்ட கொஞ்சம் சத்தமா தான் சார் சொன்னார். அண்ட் கடைசி வரைக்குமே விஷால் வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகேப்பா உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு, அதை நீயே வீடு அடிச்சிட்ட உட்கார் அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிட்டாப்ல. உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் விஷால், உட்காருங்க விஷால். ஆமா சரி ஓகேப்பா விஷாலுடைய கேப்டன்சில நீங்க பார்த்த நிறைகளையும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து ஸ்பேஸ் கொடுத்தார் சார், எல்லாருக்குமே கை தூக்கி பேச சொன்னார், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நிறைய இடத்துல கொஞ்சம் பொறுப்பாகவும் நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கேப்டன்சில இருந்து கொஞ்சம் நல்ல விஷயங்களையும் சொன்னாப்லையா. அப்ப சொன்னாப்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவும் சொல்றாங்க பாத்தியா, நெகட்டிவ் சொன்னா மட்டும் நல்லா அக்செப்டே பண்ணிக்க முடியல, சரி ஓகே அது உன் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரேக் விட்டு போயிட்டாப்ல. அண்ட் லாஸ்ட் வீக்ல அருண் பிரசாத் என்ன பண்ணாப்ல, பிரேக் விட்டு போனதுக்கு அப்புறமா கடைசி வரைக்கும் நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா சம்மந்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தாப்ல, விஷால் கிட்ட. அப்ப விஷால் வந்து அட்வைஸ் பண்றதா இல்லையா, இப்ப அப்படியே கேரக்டர்ஸ் மாறி நிக்குது. விஷால் மறுபடியும் அதே மாதிரி பேசிட்டு இருக்காப்ல, அருண் வந்து கேட்டுட்டு இருக்காப்ல, அது எப்படி மச்சான் நான் பண்ணவே இல்லை மச்சான், நான் பண்ண அக்செப்ட் பண்ணிப்பேன்டா, இவங்க எல்லாரும் எப்படி சொல்றாங்க நன்மா அன்சிதாக்கு மட்டும் பார்ஷியாலிட்டி கட்ட மாதிரி பேசுறாங்க, எந்த இடத்துல அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேசிட்டு இருக்காப்ல. அருண் பிரசாத் தெரிஞ்சு போச்சு, ஆஹா தேவையில்லாம் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கானே, போன வாரம் மைக் வழியா வந்த மாதிரி மறுபடியும் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மச்சான் இன்னும் ஷோ முடியல, எபிசோட் வர முடியல, நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, மூஞ்சி ரொம்ப டல் ஆயிரும், விட்டுரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. இன்னும் எபிசோட் இருக்கு, ஷோ இருக்கு, இல்லைன்னா உன் ஃபேஸ்ல தெரியும், எதா இருந்தாலும் நம்ம முடிச்சுட்டு பேச. இன்னொரு பக்கம் மஞ்சரி முத்து அண்ட் ஜாக்லின் மூணு பேரும் பேசிட்டு இருக்கும்போது மஞ்சரி சொன்னாங்க, எனக்கு என்னமோ செகண்ட் ஹாஃப்ல முழுக்க முழுக்க முத்துக்குமரன் ஃபேன்ஸையும் ஜாக்லின் ஃபேன்ஸையும் ஃபுல்லா இறக்கி விட்டாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முத்துக்குமரன் சொன்னாப்ல யார் ஃபேன்ஸை இறக்கி விட்டாலும் கடைசில சௌந்தர்யா ஃபேன்ஸ் தான் பயங்கரமான ஹைலைட்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்ப ஜாக்லினே சொல்றாங்க எனக்கு என்னமோ ரொம்ப அன்ஃபேரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது வெளியே இருக்கிற எங்களுக்கு தான் அப்படி ஒரு ஃபீலிங் வருதுன்னு சொல்லி பார்த்தா உள்ள இருக்கிற உங்களுக்குமே அதே ஃபீலிங் தான் வருதா? ஏன்னா வெளியிருந்து பார்க்குற நமக்கும் தெரியும் சௌந்தர்யா எதுவும் பண்ணல, எதுக்குடா கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் உள்ளே இருக்கு. ஏண்டா எதுவுமே பண்ணாம சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு எப்படா வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து இவ்வளவு கத்துறீங்க, இவ்வளவு கிளாப் பண்றீங்க, நாங்கெல்லாம் உசுரை கொடுத்து விளையாடிட்டு இருக்கோம், எங்களுக்கு வர கிளாப்ஸ் எல்லாம் எப்பயாச்சும் அந்த அளவுக்கு விளையாடினா மட்டும் தான் வருது. ஆனா சும்மாவே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு பின்னாடி பேக் பைட்டிங் பண்ணிக்கிட்டு அதாவது டாஸ்க்னு வந்தா கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணாம மண்டையை மட்டுமே ஆட்டிக்கிட்டு இருக்கிறவளுக்கு எப்படா கை தட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் உள்ள இருக்கவங்களுக்கே வருதுன்றப்போ கண்டிப்பா இதெல்லாம் ஆர்கானிக்கா தான் இந்த கிளாப்ஸ் எல்லாம் வருது.
வருதா இல்ல ஆள் செட் பண்ணி எதுவும் பண்ண வைக்கிறாங்கன்ற டவுட் எனக்கே ஹெவியா வருது. உங்களுக்கும் வருதான்றதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. எந்த ஃபேன்ஸ் வந்தாலும் சௌந்தர்யாவுக்கு எதிர்த்து ஆனா ரொம்ப அன்ஃபேரா. அண்ட் ஃபைனலா ஜாக்லின் ஒரு மேட்டர் ஒன்று சொன்னாங்க. அது ஜாக்லின் சைடுல இருந்து விஷால் சைடுல இருந்து பார்த்தாலும் அது பயங்கரமா கரெக்ட் ஆகும். அதாவது இவ்வளவு நாளா என் பக்கத்திலேயே நின்றுக்கிட்டு கடைசியில உனக்கு ஒரு சான்ஸ் வரும்போது அப்படியே பல்ட்டி அடிச்சு ஒரு டைலாக் ஒன்று அடிக்கிற பத்தியா எப்படிதான் உன்னால அந்த மாதிரிலாம் பேச முடியுது எனக்கு சத்தியமா தெரியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஜாக்லினுக்கு அவங்க அந்த வேலையை தான் பார்த்து விட்டாங்க. ஈவன் விஷாலுக்கு அந்த வேலையை தானே பார்த்து விட்டாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னா நீங்க சொல்றீங்கல்ல வீக்கெண்ட் எபிசோட்ல சௌந்தர்யாக்கு எப்படி கிளாப்ஸ் வருது எதுக்காக கிளாப் பண்றாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இந்தா இதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்குன்னு ஒரு சான்ஸ் வரும் மட்டும் அப்படி டக்குன்னு ஒரு ஷிஃப்ட் எடுக்கிறல்ல அது எனக்கு புரியல. அப்புறம் பிரேக் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே எல்லாரும் உட்காருங்க விஷால் நீ மட்டும் நில்லு. போன வாரமே அருண்கிட்ட பேசும்போது நான் அவ்வளவு சொன்னேன் நம்ம பேசினதெல்லாம் நீங்க வேஸ்ட் பண்ற மாதிரி மறுபடியும் போயிட்டு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீ அதே வேலையை தானே பார்த்துட்டு இருக்க. போன வாரம் அருண்கிட்ட நீ தானப்பா அட்வைஸ் பண்ண இப்போ நீயே அந்த வேலையை பார்க்குறேன்னு சொல்லி கேட்டா இல்ல சார் அதாவது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு அதனால பேசுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு வருத்தமா இருந்துச்சு நீ பேசுப்பா தப்பு கிடையாது. ஆனா இவ்வளவு நேரம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில மறுபடியும் போயிட்டு நான் பண்ணது தப்பே இல்லைன்னு சொல்லி பேசினா அப்ப இவ்வளவு நேரம் பேசினதே வேஸ்டா போயிடுது அப்படின்னு சொல்லி கேட்டா சாரி சார் சொல்லிட்டு உட்கார்றாப்புல. உட்காருங்க விஷயம். சாரி சார். நீங்க உங்களுக்கா வருத்தப்படுங்க சார் எனக்கா வருத்தப்படாதீங்க. அப்புறம் முத்துக்குமரன் மேட்டருக்கு வந்தாப்புல இந்த கேப்டன்சி டாஸ்க்ல என்ன நடந்துச்சுன்றதை நீயே சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டா இப்பயாச்சும் மனுஷன் உண்மையை சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் முடியாது. அன்னைக்கு தீபக் என்ன சொன்னா அதெல்லாம் அப்படியே நான் ஒப்பிக்கிறேன்ற பேர்ல எந்த டயலாக்கும் மாறாம அப்படியே அச்சு பிசறாம அப்படியே ஒப்பிக்கிறாப்புல. பல விஷயங்கள் மண்டையில ஓடிட்டு இருந்துச்சு சார். அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது பவித்ரா பாலத்துக்கு உள்ள போட்டாங்க சார். நான் தோத்துட்டேன்றது அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். ஆனா திடீர்னு தப்பி தவறி என் வாயில வந்து அவங்க ஃபோர்த் டைமா ட்ரை பண்றாங்கன்ற வார்த்தை வந்துருச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்ப விஜய் சேதுபதி முத்துக்குமரன் சொல்ற விஷயம் யாருக்கெல்லாம் நம்புற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சௌந்தர்யா பவித்ரா ரஞ்சித் ஜாக்லின் அண்ட் மஞ்சரி இவங்க எல்லாரையும் தவிர்த்து மத்த எல்லாருமே வந்து கை தூக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. திரும்பி பாருங்க. அப்ப தீபக் கிட்ட நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் சின்ன பாலா இருந்தா கூட பரவாயில்ல அப்படியே ஏமாத்தி உள்ள போட்டாங்கன்ற மாதிரி சொல்லலாம். இம்மாந்தண்டி பால் சார் தூக்கி போடும்போது லைட்டா கையை நீட்டினா மட்டும் போது தடுத்துருக்கலாம். ஆனா ரியாக்ஷனே கொடுக்காம நின்று இருந்தாப்புல இப்ப சொல்றது வந்து நம்புற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் அடுத்த ரயன் கிட்ட கேட்கும்போது ரயன் சொன்னாப்ல ஒரு டாஸ்க்னு வந்தா 100% இல்ல சார் 200% கொடுக்கக்கூடிய ஆள் இவரு. ஆனா அந்த இடத்துல வந்து 200% கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல சார். உண்மை என்னன்றது அவரே வாயை திறந்து சொல்லாம யாருக்கும் தெரியாது சார் அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. அதை சொல்ல மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு மட்டும் தான் தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாக்கு அன்னைக்கு வந்து முத்துக்குமரன் விட்டு கொடுத்தாருன்ற டவுட் வந்து ஹெவியா வந்த மாதிரி தான் ரியாக்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா முத்துக்குமரன் உண்மையிலே டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனுக்கு ஆதரவா பேசுறாங்க. அதை பார்க்கும்போது இடத்துக்கு ஏத்த மாதிரி நேரத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா அது சௌந்தர்யால தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல யாருக்கு எப்படி பாசிட்டிவா பேசணும் எந்த இடத்துல யாரை நெகட்டிவா பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு பேசுறாங்கன்றது இந்த இடத்துல ரொம்ப கிளியராவே தெரிஞ்சிச்சு. டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி தான் எனக்கு இருந்தது நான் பார்த்தப்போ. அண்ட் ஃபைனலா விஜய் சேதுபதி முத்துக்குமரன் நீங்க வாயை திறந்து சொல்லாம யாருக்கு எதுவும் தெரிய போறது கிடையாது. அண்ட் உங்களுக்கு எவ்வளவு பேர் கிளாப் பண்றாங்க உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு நீங்க பண்ண தப்பால வந்து யார் பாதிக்கப்பட்டா பவித்ரா தான பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாப்ல. தப்பு பண்ணது யாரு ஆனா பனிஷ்மென்ட் யாருக்கு பவித்ரா. அண்ட் நேராவே வந்து எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து போயிட்டாப்ல. சோ எவிக்ஷன் ப்ராசஸ் வந்துனா யார் வெளியே போறா என்ன இது அப்படிலாம் கேட்பார்ல சொல்லிட்டு எதுவுமே கேட்கல. இந்த கார்டை காமிச்சேன்னு சொல்லிட்டு நேரா ரஞ்சித் கார்டு எடுத்து காமிச்சிட்டாப்ல. ரஞ்சித் நான் வெளியே வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாப்ல. அண்ட் வந்து ரஞ்சித் வெளியே போறாரு. இந்த வீட்லயே எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசமா இருந்த ஒரு மனுஷன் அப்படின்னா எத்தனை பேர் கடந்து கதறணும் அழுகணும். ஒருத்த மூஞ்சில ஒரு சொட்டு கண்ணீர் வரல ஒருத்தன் கூட ஃபீலும் பண்ணல. அவனுக்கு அவன் பட்ட கஷ்டத்தை போய் புலம்பிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து யாருமே ரஞ்சித் வெளியே போறாரு அப்படிங்கிறத கண்டுக்கவே கிடையாது. கூட்டமா உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர்த்து ரஞ்சித் தான் போய் எல்லாரும் கட்டி பிடிச்சி கடிச்சு நான் போயிட்டு வரேன்ப்பா சொல்லிட்டு பாசத்தை பொழிஞ்சிட்டு இருந்தாப்ல. அண்ட் ஃபைனலா சரி ஓகே ஒரு வழி அனுப்பி வைக்கல சரி வாங்க நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு முதல்ல வழி அனுப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலா அவருக்காக ஜெப்ரி ஒரு பாட்டு பாட அந்த அவார்டை உடச்சிட்டு ஒரு பாட்டு கிளம்பிட்டாப்ல. எவனும் பெருசா ரஞ்சித் வெளியே போறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சொட்டு ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. எல்லாருமே சேர்ந்து நிம்மதி பெருமிச்சு விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. என்னைக்கோ போக வேண்டிய ஆள் எப்படி 77 நாள் வரைக்கும் வந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல அரும்பு சத்தம் போயிட்டு ஒரு பக்கம் ஃபீலிங் நானும் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாப்ல. மஞ்சு பை தங்கம் பை என்ன வரட்டா அண்ணா. அண்ட் இந்த வாட்டி ரஞ்சித் ரிசீவ் பண்றதுக்காக ரஞ்சித்துடைய ஒய்ஃப் வந்து வந்திருந்தாங்க. அண்ட் அங்கேருந்து வந்த உடனே அவர் ஒய்ஃபை பார்த்து ஒரு ஷாக் ஒன்று ஆயிட்டு வழக்கம் போல மனுஷன் எமோஷனலான ஒரு மனுஷன் இல்லையா எமோஷனல் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறமா சரி ஓகேப்பா அவனுடைய பயண வீடியோ எல்லாம் பார்த்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பயண வீடியோ போட்டு விட்டாப்ல. அதுக்கப்புறம் சரி ஓகே உங்களோட கண்டஸ்டன்ஸ்ல பேசிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போன உடனே வழக்கம் போல மோட்டிவேஷன் எல்லாம் பண்ணாப்ல. பண்ணி முடிச்சுட்டு அதாவது உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு மாணவனா இருந்தேன் உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் கடைசியா ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இன்னும் பல பேர் ஓப்பனை பார்க்காம இருக்கீங்க தயவு செஞ்சு ஓப்பனை பார்க்க மீதி இருக்கிறது 4 வாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி எல்லாம் கேட்கிற அளவுக்கு ஆகி போச்சு. அண்ட் ஃபைனலா அதெல்லாம் சொல்லிட்டு சரி ஓகே வைஃபோட நான் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு பக்கம் கிளம்பிட்டாப்ல.
அண்ட் விஜய் சேதுபதி மறுபடியும் உள்ள போனாப்ல விஷாலுடைய மூஞ்சிலாம் வாங்கின அடிக்கு பயங்கரமா சுருங்கி போய் கிடந்துச்சு இல்லையா, அவனுக்கு லைட்டா மோட்டிவேட் பண்ணுவோம் அப்படிங்கிற பேர்ல டே விஷால் ஐ ஆல்வேஸ் லவ் யூடா, இந்த மாதிரி வந்துட்டு தப்பு பண்ணிட்டு திருந்த மாட்டேன்ற மாதிரி அடம் பிடிக்கிற பத்தியா, அந்த மாதிரி இருக்காது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா மூஞ்சி வச்சுக்கிட்டு திருந்த மாட்டேன்னு அடம் பிடிக்கலாம் கூடாது. ஐ டோன்ட் லைக் தட் விஷால். அண்ட் அடுத்த முத்துக்குமரன்ட்டியும் இந்த மாதிரி வேலையை பார்த்து போயிட்டு பிக் பாஸ் கெஞ்சிரவெல்லாம் நீ வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து அவருடைய படம் விடுதலை 2 வெற்றி படத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு சரி ஓகேப்பா நான் கிளம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு பக்கம் கிளம்பிட்டாப்ல. எல்லாரும் நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஐ லவ் யூ ஆல். பாய். அப்புறம் ஜாக்லினும் ரயனும் ஃபன்னா வழக்கமா பேசுவாங்களே அந்த மாதிரி பேசியிருந்தாங்க. அப்ப ஜாக்லின் சொன்னாங்க இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரயன் சொன்னா இல்ல ஆப்போனன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்களா அதனால தான் உன்னால வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம பையன் தான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. உடனே சௌந்தர்யா ஓ அப்ப நீ விட்டு கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி, இப்பதான் ஒருத்தன் விட்டு கொடுத்தான்றதுக்கு அவ்வளவு வாங்கி கட்டியிருக்கான். இவங்க மறுபடியும் ஜாக்லின் அப்ப நீ விட்டு கொடுத்தியா, அப்ப அடுத்த வாரம் இதை ஒரு டாபிக்கா கொண்டு வரலாமா, இல்ல நாமினேஷன்ல இது ஒரு ரீசனா சொல்லலாமா அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து வந்தோன்னே பாத்தியா எவ்வளவு தப்பா சொல்ல முடியுமோ அவ்வளவு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாப்பா நான் பேசின மட்டும் தான் உங்களுக்கு தப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு வர போறாங்க. தப்பா இருக்காது நான் சொன்னேன். ஆமா யப்பா. இன்னொரு பக்கம் அன்சிதா வந்து ஜெஃப்ரி கிட்ட எனக்கு நிறைய சொல்லணும்னு இருக்குது, ஆனா இந்த இடத்துல என்னால சொல்லவும் முடியல, மண்டுக்குள்ள உட்கார்ந்து எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது எதையும் இந்த இடத்துல வெளிப்படையா பேச முடியல, பேசினா உடனே ஸ்பீக்கர்ல வந்துருவாரோன்ற பயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களான்னு தெரியல. அப்ப ஜெஃப்ரி வந்து சரி விட்டு நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இருந்தாலுமே அன்சிதா நான் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல வாயை அசைச்சும் ஏர்ல வரைஞ்சும் வந்து காமிச்சாங்க. அது ரூபாவா இல்ல குரூப்பாவா ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசி வரைக்கும் யாரை சொன்னாங்கன்றது தெளிவா எனக்கு புரியல. ஒருவேளை நீங்க எல்லாம் டீடைலா டீகோட் பண்ணுவீங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்கன்றத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் தான். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரஞ்சித் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாப்ல. அண்ட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது வீக்கெண்ட் எபிசோட்ல இந்த அசின் அண்ட் விஷால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாங்க இல்லையா, அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு வீக்கெண்ட் எபிசோட்ல எந்த அளவுக்கு வச்சு செய்ய போறான்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமாவே வச்சு சிறப்பாக செஞ்சு விட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. குறிப்பா இந்த விஷாலுக்குலாம் இது தேவைதானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தர்சு அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருந்தாப்ல, இப்போ அசின் சொல்லிட்டு இருக்காப்ல, அடுத்த சவுண்டை வேற கேப்ல வச்சிருக்காப்ல. ஸோ அடுத்தடுத்த ஆட்களுக்கு வந்து அடுத்த வாரம் கண்டிப்பா அன்சிதாலாம் வீட்டாய் வெளியே போயிட்டாங்கன்னா அடுத்து சௌந்தர்யா தான் விஷால் கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வரிசையா மாட்டும் போது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ்ட் எல்லாம் கண்டிப்பா தேவைதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ விஷாலுக்கு கொடுத்த ரோஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ரஞ்சித் எவிக்டாய் வெளியே போகும்போது எல்லாரோட முகத்திலையும் பயங்கரமான ஃபீலிங்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் டாப் 5 கண்டஸ்டண்டா யார் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் குறிப்பா சௌந்தர்யாக்கு இப்படிப்பட்ட கிளாப்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அது உண்மையிலேயே உங்களுக்கு ஜென்யூன்னு தோணுதா, இல்ல சௌந்தர்யா ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் தான் இருக்கீங்கன்றத நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அவங்களாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஆஜராகன்றதை நானே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ வந்து ஆஜராங்கன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பிள்ளைக்கான டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோல் அண்ட் சேனல் பை ஃப்ரம் ஷாஃபி. தடவை பை அண்ட் டேக் கேர். Take